2011 முதல் 2021 ஆண்டு வரை அதிமுக ஆட்சியின் போது நடைபெற்ற ஊழல்கள், சட்ட ஒழுங்கு பிரச்சினைகள் குறித்து மக்கள் மறுக்க மாட்டார்கள் பழனிசாமி அவர்களே என்ற தலைப்பில் தீக்கதிர் நாளேடு சிறப்பு கட்டுரையை வெளியிட்டுள்ளது. தீக்கதிரின் சிறப்பு கட்டுரையில் ஜோலார்பேட்டை பரப்புரையின் போது அதிமுகவின் 10 ஆண்டு ஆட்சியின் செயல்பாடுகள் மூக்குமேல் விரல் வைக்கும் விதமாக இருந்தது என கூறிய பழனிசாமிக்கு பதில் அளிக்கப்பட்டுள்ளது. 2011 முதல் 2021 ஆண்டு அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற ஊழல்கள், சட்ட ஒழுங்கு பிரச்சினைகளை மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள் என்று கூறியுள்ள தீக்கதிர் அதனை பட்டியலிட்டுள்ளது. பருப்பு முதல் செருப்பு வரை ஊழல் என்று விமர்சித்துள்ள தீக்கதிர், அதிமுக ஆட்சியின் போது சத்துணவு திட்டத்தில் 2400 கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாகவும், மடிக்கணினி, சைக்கிள், செருப்பு கொள்முதல் செய்வதிலும் முறையே 235 கோடி, 106 கோடி, 14 கோடி ரூபாய் கமிஷன் அடிக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. பருப்பு கொள்முதல், ஸ்மார்ட் சிட்டி ஊழல், குட்கா ஊழல் என அதிமுக ஆட்சியின் ஊழல் பட்டியல்களை அடுக்கடுக்காக பட்டியலிட்டுள்ள தீக்கதிர், தற்போது அதிமுகவுடன் கூட்டணியில் உள்ள பாமக கடந்த 2017ஆம் ஆண்டு ஆளுநரிடம் 200 பக்கம் கொண்ட அதிமுக ஆட்சியின் ஊழல் பட்டியல் வழங்கியதையும் சுட்டிக்காட்டியுள்ளது. 2015 சென்னை பெருவெள்ளத்தில் 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் என்றும், 1,16,000 வீடுகள் சேதமடைந்தது என்றும், இது அதிமுக அரசின் தவறான நடவடிக்கையால் ஏற்பட்ட பேரிடர் என்றும் விமர்சித்துள்ளது. ஸ்டெர்லைட் ஆலை துப்பாக்கி சூடு, சாத்தான்குளம் தந்தை மகன் உயிரிழப்பு, பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை, காவல்துறை பெண் அதிகாரிக்கு பாலியல் தொல்லை, சாதிய ஆணவ கொலைகள் என அதிமுக ஆட்சியின் போது நடந்த கொடுமைகளையும் குறிப்பிட்டுள்ள தீக்கதிர், அதிமுக ஆட்சியின் போது சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடந்தது என்று குற்றம் சாட்டியுள்ளது. குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக முதன்மையில் நின்ற மாநிலம் தமிழ்நாடு என்றும், ஆனால் மாநிலங்களவையில் அதற்கு ஆதரவளித்தது அதிமுக என்றும், இதுதான் உங்கள் 10 ஆண்டு சாதனைகளா எடப்பாடி பழனிசாமி அவர்களே என தீக்கதிர் கடுமையாக விமர்சித்துள்ளது.